viewers, welcome to North Moon. நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான வீடியோவில் ஃப்ரெண்ட்ஷிப் டே பேண்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவில் வந்து கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் டே பேண்ட் வந்து மேக் பண்ண போகிறோம். பார்ட் 2 வீடியோவில் வந்து வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்ட் 1 வீடியோ, அதாவது கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து இப்போ அதுக்காக ப்ளூ கலர் கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கலர் கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் இருக்கோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி நார்மல் ஃபார்ம் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் இல்லைன்னா. நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஸ்கேல் பென்சில்ஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு ஒரு 1.5 சென்டிமீட்டர் வர அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த ஸ்ட்ரிப்போட லென்த் எடுத்துக்கோங்க. 1.5ங்கிறதே கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. நீங்கள் 1 சென்டிமீட்டர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே 3 சென்டிமீட்டர் எடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ 2 சென்டிமீட்டருக்குள்ளே 1.5 1 சென்டிமீட்டர் அதுக்குள்ளே ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த வித்தோட மெஷர்மெண்ட்டு தான் 1.5 சொல்லியிருக்கேன். லென்த் வந்துட்டு நான் இன்னும் மெஷர் பண்ணல. லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ என்னோடய கையிலே வச்சு பார்த்து அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் வந்து மேக் பண்ணிக்க போகிறேன். மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கையும் உங்கள் கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் கையே நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க கையிலே கூட வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என் கையிலே வச்சு மெஷர் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் இருக்க மாதிரி கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பேக் சைடில் எக்ஸ்டெண்டாக இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்காக வெல்க்ரோ தேவைப்படும். வெல்க்ரோ இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பட்டன்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதே எடுத்துக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸஸ்லலாம் பட்டன் மாதிரி இருக்கும்ல, அதே எடுத்துக்கோங்க. இது ரெண்டில் எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வெல்க்ரோ யூஸ் பண்ணுறேன். எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பிளாக் கலர் இருந்துச்சு, ஸோ நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த ஸ்ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரியான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெல்க்ரோவை இப்படி பிரிச்சிங்கன்னா அதில் 2 சின்ன சின்ன பீசஸ் இருக்கும். ஒன்று வந்து சாஃப்டாக காட்டன் மாதிரி இருக்கும், அப்புறம் இன்னொன்று வந்து ரஃப்பாக இருக்கும். ஸோ அது ரெண்டையுமே அந்த கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டில் வச்சு ஒட்டிக்கலாம். இது ஒட்டும்போது வந்து அந்த வெல்க்ரோவில் 2 பீசஸ் இருக்கும். ஒன்று காட்டன், அப்புறம் இன்னொன்று கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும்னு சொன்னால அதில் ஒன்று வந்துட்டு நீங்கள் கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டில் பேக் சைடு ஒட்டணும், இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் சைடு தான் வச்சு ஒட்டணும். அப்போ தான் கையில் வந்து ஈஸியாக டைப் பண்ண முடியும். எனக்கு வந்து அது தெரியாமல் ரெண்டுமே பேக் சைடில் வச்சு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது தான் ஃப்ரண்ட் சைடில் ஒட்டணும்னு சொல்லி நான் மறுபடியும் பிரித்து ஒட்டினேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஒரு ஃபார்ம் ஷீட் வந்து ஃப்ரண்ட் சைடு, அப்புறம் இன்னொரு ஃபார்ம் ஷீட் வந்து பேக் சைடு ஒட்டிக்கோங்க. இந்த வெல்க்ரோ ஒட்டுறதுக்கு வந்து நான் ஃபெவிஸ்டிக்லேயே யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ரொம்பவே ஈஸியாகவே ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கங்கிறதால கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக ஒட்டும். நான் நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் கலர் கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டில் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1 into 1 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி. நீங்கள் வந்து வேறு என்ன டிசைன் வேணாலும் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். சர்க்கிள், டைமண்ட் அந்த மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை டைமண்ட் மாதிரி ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஒரு 4 ஸ்கொயரை வந்து அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். நீங்கள் இதில் லெட்டர்ஸ், ஃபார்ம் ஷீட்டில் லெட்டர்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி லெட்டர்ஸ் கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ தான் எனக்கு டைப் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அந்த வெல்க்ரோ வந்து மேலே ஒட்டினா தான் கரெக்டாக வந்து இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதனால் நான் பேக் சைடு ஒட்டியிருந்ததை கழட்டி மேலே ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஒரு வெல்க்ரோ வந்து பேக் சைடில் இருக்கும், அப்புறம் அதோட இன்னொரு பார்ட் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் டெக்கரேஷன் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் வச்சுக்கலாம், டைமண்டு, ஹார்டின்ஸ், அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டோட நேமை வந்து ஃபார்ம் ஷீட்டில் கட் பண்ணி எழுதி ஒட்டலாம். அந்த மாதிரி எப்படி வேணாலும் மேக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு தான் மேக் பண்ணுங்கிறது கிடையாது. நீங்கள் பிரதர்ஸ் டேக்கு கூட இந்த மாதிரி கிஃப்ட் வந்து மேக் பண்ணலாம். பேண்ட் மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த வெல்க்ரோவை நான் எடுத்து ஃப்ரண்ட் சைடில் வச்சு ஒட்டிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே அது பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. வெல்க்ரோ இல்லைனா அந்த பட்டன் மாதிரி வைக்கிறீங்கனாலும் ஒரு இது வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கணும், இன்னொரு இது வந்து பேக் சைடில் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வைக்க முடியும், கரெக்டாக வந்து கையில் மாட்ட முடியும். இப்போ அந்த மாதிரி வச்சதும் ஈஸியாக வந்து அதை கையில் எடுத்து ஒட்டிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப டைட்டாகவும் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் கைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் பேக் சைடில் எக்ஸ்டெண்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கை ஷேக் பண்ணாலும் அது கீழே விழவே இல்லை. வாட்ச்லாம் எப்படி கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாம். சிம்பிளான திங்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும்.
ரொம்பவே ஈஸியாக வந்து கையில் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது, ஏன்னா ஃபோம் ஷீட்டுங்கிறதால. ரொம்பவே சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். அதே மாதிரி கிஃப்ட்டு சிம்பிளாக இருந்தாலும் நீங்களே மேக் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நார்த்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.